ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2 ஏர்னிங் பற்றி. அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பிக் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக அதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கி 2 ஏர்னிங் பற்றி பார்க்கலாம். ரெண்டுத்தையுமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க்கோட ஏர்னிங் தான் இது. ரொம்ப சிம்பிளாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஹாம்ஸ்டர் காம்பேட் இன்றைக்கி அதுக்கான அப்டேஷன் கொடுத்துருக்கேன். ஹாம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா காயின் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். நம்ம ரெகுலராக கரெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது லிஸ்ட் ஆகும்போது இந்த ஒரு காயின்கான மதிப்பு, ஒரு டோக்கனுக்கான மதிப்பு எவ்வளோ அப்படின்றது இனிமேல் தான் தெரிய போகுது. என்ன அமௌண்ட்டில் லிஸ்ட் ஆக போகுதோ அப்படின்றது தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கான ஏர்னிங்கும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இனிமேல் நம்ம வந்து இன்னொரு 2 days 3 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அண்ட் சைமல்டேனியஸாக இந்த செகண்ட் ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. அதுக்கான வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செகண்ட் ஏர்ட்ராப் சீசன் 2 வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு ஹாம்ஸ்டர் காம்பேட்டில். அதில் டைமண்ட் ஏர்ன் பண்ணுறது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை ரீச் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் இப்போலேருந்தே அதை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்ஏ, இந்த ஜிஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 days தான் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போயே ஜாயின் பண்ணி இந்த டோக்கன், இது டேரக்ட் டோக்கன் தான், பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இந்த டோக்கனை நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிஎன்பியை ஹோல்ட் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நம்மளால் வந்து இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பர் ஹவர் பார்த்திங்கன்னா 17 கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ நம்ம மினிமம் பிஎன்பி இதில் ஹோல்ட் பண்ணுறதாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக கண்டினியூஸாக மைனிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக கிடைக்கக்கூடிய டோக்கன். ஓகேங்களா, இந்த டோக்கனை டேரெக்டாக லிஸ்ட் ஆனோடனே விட்ரா எடுத்துக்கலாம். இன்னும் 2 days தான் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டீட்டெயில் எல்லாம் நான் ஏற்கனவே டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான அப்டேஷன்ஸ்லாம் நம்ம டெலிகிராமில் போட்டுட்டு வருவோம். டெய்லி கார்ட்ஸ், காம்போ கார்டு டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராமில் வந்துடும். ஓகேங்களா, வீடியோவில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஆட்ரா பார்த்திங்கன்னா இந்த கூப் தான். இது பற்றியான லிங்க் நான் ஏற்கனவே நேற்றே கொடுத்துருக்கேன். அண்ட் இதனோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். இதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காரணம் என்னென்னாக்கா இவங்களோட சப்போர்ட் டீம் யாருன்னு பார்த்திங்கன்னா டானு, நாட் காயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான சப்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஏர்ட்ராப் ரீசெண்டாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு நல்ல இன்கம் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இவங்களோட இந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கூப் நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டாக்ஸு, டானு அண்டு நாட் காயின். ஸோ இதில் 3மே ரொம்பவே பாப்புலரான ஒரு சூப்பரான காயின், நல்ல ஏர்னிங்கும் கொடுத்துருக்கு. ஸோ இவங்க சப்போர்ட் இருக்கிறதால இதோட ஏர்னிங் ரொம்பவே நல்ல ஏர்னிங்காக இருக்கும். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயிலாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம் பாட் தான் இதுவும். நீங்கள் உள்ளே போயிட்டு ஜாயின் நவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அடுத்தடுத்து ஒரு ஸ்க்ரீன் வரும். அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 3 to 4 நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஆன்போர்டிங் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 10 கூப்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, கிளைம் கிஃப்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் டெஃபினட்டாக எடுக்கும் இது ஓப்பன் ஆகிறதுக்கே. ஓகேங்களா, ஸோ ஓகே அப்படி ஓப்பன் ஆகலை, இது வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் வாலெட் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வாலெட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இது இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டாஸ்க் அப்படின்ற பேஜ் போனோம் அப்படின்னாக்கா நிறைய ஏர்னிங் டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா, வாலெட்டையும் கனெக்ட் பண்ணலாம். அது மூலியமாகவும் நம்மளுக்கு நிறைய ஏர்னிங் கிடைக்கும். டெய்லி செக்இன் இருக்குது, நம்ம டெய்லி செக்இன் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் உள்ளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லா டோக்கனையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் அடுத்தடுத்த டாஸ்க் வரும்போது தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது அண்ட் ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ சோஷியல் நெட்வொர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த கூப்ஸ் டோக்கனை அதிக அளவில் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாலெட் கனெக்ஷன் முக்கியமானது. வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எந்த வாலெட்டில் வந்து நீங்கள் டானோ, டாகோ, நாட் காயினோ ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அது மூலியமாகவும் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களோட
டான் காயின், நீங்கள் எதாவது இந்த 3த்தில் ஏதாவது ஒரு காயினை எந்த வாலெட்லேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஏர்ட்ராப்பில் வாங்கி நீங்கள் விற்காமல் இருந்தாலோ இல்லை டான் ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கனாலோ அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய டெலிகிராம் வாலெட் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 கூப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கிளைம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் நாட் காயின் ஹோல்ட் பண்ணுறதால எனக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த கிளைமும் கிடைக்கிது. நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணாலே இந்த 10 கூப் கிடச்சிரும். நம்ம ஏதாவது காயின் எக்ஸ்ட்ராவாக நம்ம அங்கே ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து இந்த கிளைம் கிடைக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 50 கூப் டோக்கன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏர்ட்ராப் ரொம்பவே கம்மியான டோக்கன்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதோட வேல்யூ நல்லாவே இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டாஸ்க் பேஜில் இருக்கக்கூடிய எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஏர்ட்ராவை பாருங்கள், இதில் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள். டெய்லி டாஸ்க் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப் இது. ஓகேங்களா? அண்ட் இது லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் அப்படின்றது அப்கமிங் போட்டிருக்காங்க. இது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டாக்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை நம்ம நாட் காயின் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணவங்களும் சரி தெரிஞ்சிருக்கும். நம்ம அது வந்து நல்ல ஒரு இன்கம் கிடச்சிது எல்லாருக்கும். அதனால் இந்த ஏர்ட்ராப்பையும் அட்டன் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவில் செகண்டாக பார்க்கக்கூடிய ஏர்ட்ராப் பார்த்திங்கன்னா லவ்லி ஃபினான்ஸ். லவ்லி ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி லிஸ்டான டோக்கன் தான். இப்போ ரீசெண்டாக இந்த லவ்லி ஃபினான்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் டோக்கன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லவ்லி இன்னும் அப்படின்ற இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் நடந்துகிட்ருக்க ஒரு டோக்கன். ஸோ இந்த இது ஏர்ட்ராப் இன்னுமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டோக்கனை வந்து நம்ம வந்து இதுக்கான விட்ராவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க கொடுக்கல. இந்த ஏர்ட்ராப் இன்னும் எண்ட் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணி ரெகுலராக நம்ம வந்து இந்த காயின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே மெயின் பேஜ் இப்படி தான் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் காம்பெட் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சேம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம டேப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர் ஹவரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இங்கே மைன் அப்படின்ற பேஜுக்கு வந்திங்கனாக்கா இதெல்லாம் நம்மளால் வந்து மைண்ட் பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே ஏர்ன் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனீங்க அப்படின்னாக்கா இங்கே சோஷியல் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நிறைய டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த டெய்லி செக்கின்னும் இருக்குது. அது மூலிமா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரீம் லெவல் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கல, மீடியமாக தான் கிடைக்கிது. அப்படின்றதால இதுக்கான விட்ராவல் வரும்போதும் ஒரு நல்ல ரீசெண்டான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படின்றதால எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து எல்லா டாஸ்க்கையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோன்னா நிறைய டோக்கனை ஃபாஸ்ட்டாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஏர்ட்ராப் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஓரளவு டீசெண்டான இன்கம் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் வாலெட் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. மேலே சூஸ் எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது எந்த எக்ஸ்சேஞ்ச் ஓகேவோ அந்த எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம இதுக்கான அப்டேஷன்ஸ் எது வந்ததுனால நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி அட்டன் பண்ண 2 ஏர்ட்ராப்பையுமே ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ட்ரை பண்ணிடுவாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஒரு நல்ல இன்கம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஹாம்ஸ்டர் காம்பெட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கான ஏர்னிங் கிடச்சிதா அப்படின்றது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மற்றவங்களும் பார்க்குறதுக்கு அவங்களும் ஒரு ஓகே நம்ம அடுத்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.